இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனம் ஏக்கங்களால் புண்ணாய் போனதை பார்த்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவே ஒரு சில நிகழ்வுகளை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டினேன். இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன். உன் கண்முன்னே போலியான அன்பு வைத்திருப்பவர்கள் யார் என்று நான் திரையிட்டு காண்பிக்க போகின்றேன். ஒரு நாள் உன்னுடைய அன்பிற்காக அவர்கள் நிச்சயம் ஏங்கி நிற்பார்கள். அது நடக்கத்தான் போகின்றது. உன்னுடைய தொழிலில் நீ சறுக்கல் அடைந்திருந்தால் உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றியடைய போகின்றாய் என்று அர்த்தம். 4 படிகளை ஏறினால் 2 படிகள் சறுக்கும். உன்னுடைய 2 படி சறுக்கல் 4 படிகள் முன்னேறி செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இரு. அடி பின்னே வைத்துள்ளாய், அது தோல்வியே கிடையாது. குழந்தையே, வெற்றி பெற்றவருக்கு அதன் அருமை புரியும். ஆனால் பல தோல்விகளை சந்தித்த பிறகுதான் வாழ்க்கையின் அர்த்தமும் தோல்வியின் அற்புதமும் புரியும். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்காகவும் கலங்காதே. என்னுடைய பரிபூரண அருளை பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை நீ. பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வினையும் கொடுக்க தெரியும். ஆனால் அந்த தீர்வினை எப்பொழுது தர வேண்டும் என்பது உன்னுடைய நடவடிக்கையை பொறுத்தே அமையும். தீர்வு உன்னுடைய கைகளில் இருக்கின்றது. உனக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை தானே நான் கொடுத்தேன். நீ வாழ்ந்து பார்க்கும் போது உனக்கான சோதனைகளை நான் தந்தேன். சிறகொடிந்து கீழே விழும்போது கூட நான் தாங்கிக் கொண்டேன். கலங்கிய உள்ளம் தெளியும் போதும் நானே உன்னுடன் இருந்தேன். கருணைதான் கடவுள் என்று நீ உணர்ந்தாய். நான் உன்னுடன் தான் இருந்தேன். உன்னுடைய ஆபத்து காலத்தில் நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்தேன். குழந்தையே, என்னிடம் நீ வந்து சேர்ந்து விடு. அன்பு, வெறுப்பு ஆகிய 2 பண்புகளும் எந்த இடத்திலிருந்து கிளம்பியதோ அந்த இடத்திற்கு மீண்டும் நிச்சயம் அது வந்து சேரும். முயல் தரையில் வெல்லும், ஆமை தண்ணீரில் வெல்லும். முயலாமை என்றுமே வெல்லாது குழந்தையே. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பது எல்லாமே வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை. கலங்காதே. நீ நம்பியவர்கள் உன்னை கைவிடலாம், ஆனால் நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன். கலங்காதே. பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். மனிதரின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். முடிந்ததையும் சரி, இழந்ததையும் சரி, எப்பொழுதும் உன்னுடைய நினைவில் கொண்டு வராதே. அது உன்னுடைய நிம்மதியை இழக்கச் செய்யும். பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும். அந்த மௌனத்தில் எத்தனை வழிகள் இருக்கின்றது என்பது உன்னுடைய அப்பாவான எனக்குத்தான் தெரியும். கலங்காதே என் குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு தீர்ந்தது. இனி நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன்னுடன் நான் இருக்கின்றேன். எதற்காகவும் கலங்காதே. எதையும் எதிர்த்து நின்று போராடு. உன்னுடைய அருகில் தான் நான் இருக்கின்றேன். தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை நான் காண்பித்து விட்டேன். இதன் பிறகு உன் வாழ்வில் ஏற்பட போகிற அற்புதங்கள் ஏராளம். உன் மனதை அதற்கேற்றாற்போல் தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவருடைய கஷ்டங்களையும் புரிந்து அதற்கேற்றாற்போல் நடந்து கொள். உன்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி செய்து வா. நிதானத்தை கடைபிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. நான் இருக்கின்றேன். உன்னுடைய இதயத்திலிருந்து வரும் வினாக்கள் அனைத்திற்கும் நான் விடையளிப்பேன். இன்று அதை நீ உணரவும் செய்வாய். அடிக்கின்ற காற்றில் ஈரப்பதம் இருந்தால் அது அடித்தாலும் நமக்கு தென்றலாய் தெரியும். அதே போல உன் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் உயிரோட்டமுள்ள வாழ்க்கையாக அது உனக்கு தோன்றும். அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும். தென்றலை உணர்ந்தால்தான் உன் வாழ்க்கையில் வசந்தமாக ஏற்படும் தென்றலை உன்னால் உணர முடியும். அதற்கு முதலில் உன் மனதில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உண்மையும் நேர்மையும் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் இப்பொழுது நடக்கும் உன்னுடைய நிகழ்காலத்தை நீ வாழ மறந்து விடுவாய்.
நான் இப்போது உன்னிடத்தில் வாக்களித்து விட்டேன் அல்லவா? உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனம் விரும்புவது போல் அதை நான் மாற்றியும் வைக்கிறேன். எனவே எதிர்காலத்தை பற்றி கவலை கொண்டிருக்காமல் இப்போது இந்த நொடியை உபயோகமானதாக என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்தே உன்னை வந்து சேரப்போகிறது. உன்னுடைய வாழ்வில் பல பல நல்ல மாற்றங்கள் கூடிய விரைவில் வரப்போகிறது. வெகு விரைவில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்விக்கப் போகிறேன். உன் மனம் குளிரும்படி உனக்கான அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நான் செய்து கொடுக்கிறேன் செல்லமே. நான் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷங்களையும் இன்ப அதிர்ச்சிகளையும் கொடுக்கப் போகிறது. நீ இத்தனை நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் திடீரென்று நடந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து ஆனந்த அதிர்ச்சியை கொடுக்கப் போகிறது என் செல்லமே. என் மேல் நம்பிக்கையோடு இருக்கின்ற என் செல்லப் பிள்ளையான உனக்கு எல்லா அற்புதங்களும் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. என் வாழ்க்கையிலும் அற்புதங்களை ஏற்படுத்துங்கள் அப்பா என்று என்னிடம் நீ அடிக்கடி முறையிட்டாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் அல்ல, பல பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகிறேன் என் செல்லமே. விடியாத இரவு என்று ஒன்றும் இல்லை, அதுபோல முடியாத பிரச்சனை என்று ஒன்றும் இல்லை என்று உனக்கு தெரியும் தானே. அப்படித்தான் உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உன்னிடத்திலிருந்து விலக்கி வைக்கப் போகிறேன். என் கரம் தொட்ட உன் கைகளுக்கு நிச்சயமாக அருளை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து இருளையும் நீக்கி பிரகாசத்தை கொண்டு வரப் போகிறேன். இருளாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது என் செல்லமே. உன்னுடைய வாழ்வை பிரகாசமாக மாற்ற என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் நிச்சயமாக நான் செய்வேன். அதுவரை என் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு செல்லமே. இப்போது உன்னை சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் விலகி நிரந்தரமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் பெருகப் போகிறது. கவலைப்படாதே தங்கமே, நான் இருக்கேன்.